அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்துள்ள நிலையில் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சுமார் 471 நாட்களுக்கு பிறகு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அதே சமயம் நீதிமன்ற தீர்ப்பு காரணமாக இவர் மீண்டும் அமைச்சராவதில் எந்த சிக்கலும் இல்லை என கூறப்படுகிறது. இந்த சூழலில் தமிழக அமைச்சரவை மாற்றம் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் நாளை வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் 2 மூத்த அமைச்சர்கள் மாற்றப்படுவதாகவும் பொறுப்பேற்க உள்ள புதிய அமைச்சர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் பதவியேற்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஜாமீனில் வெளியே வந்துள்ள செந்தில் பாலாஜிக்கு புதிய அமைச்சரவையில் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது. அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்ட பால்வளத்துறை அமைச்சர் நாசர் மீண்டும் அமைச்சராக வாய்ப்புள்ளதாகவும் ஜூனியர்கள் 2 பேருக்கும் வாய்ப்பளிக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.